காமிக்கிறதுக்கான வச்சுருக்கிறதுனால இதில் அட்ரஸ் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டிருப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம டேப்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்போம். ஸோ இதில் டேப் ஒட்டியிருப்பேன். இது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் எதுக்கு காட்டுறேன்னா நான் சொன்னது தான் ரீசன். கட் பண்ணுங்கள். இது ஃப்ரீயாக இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து இப்படி நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. இது நான் இப்போ பிளான்டிங்காக எடுத்துருக்கிற ஒரு டியூபர் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டப் எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா இப்படி ரவுண்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா லாட்டஸ் பொறுத்த வரைக்குமே இப்படி ரவுண்டாக பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி வளரும். ஸோ வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பாட்டிங் பண்ணி உள்ளே இறக்கி வச்சிட்டிங்கன்னா லாட்டஸ் கண்டிப்பாக வளராது. லாட்டஸுக்கு வந்து டைரக்ட் பாட்டிங் மட்டும்தான் பண்ணணும். இன்னுமே நம்ம எவ்வளோ தூரம் சொன்னாலுமே நிறைய பேருமே இங்கே உள்ள ஒரு பாட் வச்சு அதுக்குள்ளார பாட்டிங் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளவர் வரணும், உங்களோட பிளான்ட் வளரணும் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு டீட்டெயிலாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கிறனால தான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளானிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு டப்பு எடுக்கணும். இதில் வந்து அடியில் நம்ம இப்போ உரம் போட போகிறோம். பாட்டிங் மிக்ஸோட 1/3 தான் நம்ம உரம் போட போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறது இது வந்து நல்ல மக்கின சாணம், நல்ல மக்கி நல்ல பொடியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து பச்சை சாணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கல் வேஸ்ட்லாம் இருந்தால் இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளீனாக இதில் வந்து இந்த நல்லா பொடி மாதிரி ஆனது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இது இன்றைக்கி கம்மியாக யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குன்னா இது வந்து மண்ணுக்கு அளவாக போடணும். தட் மீன் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸில் வந்து எவ்வளோ மண் போடுறோமோ எவ்வளோ டோட்டல் பாட்டிங் மிக்ஸோ இப்போ வந்து நம்ம எப்போவுமே இந்த டப்பில் இங்கே வரைக்கும் தான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் பாதி வரைக்கும் தான் இருக்கணும். பாதி வந்து தண்ணி ஊற்றுறதுக்கான இடம் விட போகிறோம். ஸோ இங்கே வரைக்கும் போடுற பாட்டிங் மிக்ஸில் 1/3 இங்கே வரைக்குமே நம்மளோட உரம் இருக்கணும். அதுதான் நம்மளோட கணக்கு. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி என்ன உரம் வேணால் போட்டுக்கலாம். இதுனா கல்லெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொஞ்சம் இதுதான் மாட்டு சாணம் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது ஆட்டு எருவு கிடைக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே கலந்து உங்களுக்கு காட்டுறேன். டவுட் இருக்குது நிறைய பேருக்கு, அதனால தான் எல்லாம் கலந்தே காட்டுறேன். இப்போ இது எல்லாமே போடணும் அப்படின்னலாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எனக்கிட்ட இது எல்லாமே இருந்தது நான் போட்டு காட்டினேன். உங்கள்கிட்ட இப்போ ஆட்டு எருவு மட்டும்தான் இருக்குன்னு அதை மட்டும் போடுங்க. அதே மாதிரி இது ரெண்டுமே கிடைக்கலன்னா வெர்மி கம்போசிட்டு இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக இதில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெர்மி கம்போசிட்டு இதில் எது அவைலபிலிட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொன்ன மாதிரி டோட்டல் பாட்டிங் மிக்ஸோட 1/3 வந்து நம்மளோட உரம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து இதில் போன் மீல் சேர்த்து போகிறோம். இது வந்து நம்மளோட செடிக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கும் அதே மாதிரி பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஃபோஸ்ஃபரஸ் ரிச்சான ஒரு உரம் தான் நம்மளோட போன் மீல். ஸோ இது நமக்கு ஆன்லைன்லாம் கூட வாங்க கிடைக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு மேலே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்டிலைசர் மிக்ஸு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இதில் வந்து நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். தட் மீன் நம்மளோட பாட்டிங் மிக்ஸோட pH ரெகுலேட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி இதில் வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ்லேருந்து இதில் தேவையான எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னே இருக்கிற வீடியோஸில் நான் DAP எல்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ் தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு. பாருங்கள், இது வந்து 1 kg கூட நம்ம சேல் பண்ணுறோம். 1 kg வந்து இன்க்ளூடிங் CC 500 rupees. இதே மாதிரி பேக்கெட்டும் நம்ம சேல் பண்ணுறோம். நீங்கள் லாட்டஸ் டியூபர்ஸ் வாங்கும்போது கூட வாங்கிக்கலாம். இதுதான் வந்து அடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ செப்பரேட்டாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இதுவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதே மாதிரி pH ரெகுலேட்டரும் எல்லாமே வந்து இதிலே வந்துடும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் சேல் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு தனித்தனியாக வாங்கும்போது அதிகமான அமௌண்ட் வரும். 1 kg தான் நம்ம வாங்க முடியும். ஸோ வந்து அதிகமாக அமௌண்ட் வரும். ஸோ நம்ம ஒரு 3 பிளான்ட் பிளானிங் பண்ணுறோன்ட்டு அவ்வளோ நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இதை நம்ம கொடுக்குறோம். இது எவ்வளோ போடணும்னு இப்போ நான் காட்டுறேன். இதை வந்து இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறோம். தட் மீன் ஒரு 3/4 ஸ்பூன் அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இதே நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து அடுத்த லேயராக வந்து மண் போட போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து இங்கே வரைக்குமே நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் வருதுன்னா அதோட 1/3 வந்து நம்ம உரம் போட்டாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம். பட் இதுவே இனஃப் தான். இதுக்கு நான் சொன்ன மாதிரி 3மே தேவையில்லை. ஏதாவது ஒன்று போட்டால் கூட உங்களுக்கு போதும். அதே மாதிரி பான் மீலும் கம்பல்சரியாக போடணுமா கிடைக்கலனாலும் சில பேர் சொல்லுவாங்க. இது எதுவும் கிடைக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட ஃபர்டிலைசர் மிக்ஸ் போடும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே காம்பன்சேட் ஆகிடும். அந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ இது எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் காட்டிடுறேன். அதே மாதிரி இது வந்து ஃப்ளவர் பூஸ்டர் டேப்லெட் தான். இது வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இது இப்போ யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இது வந்து நம்மளோட பிளான்ட் நல்லா வளர்ந்து நல்ல பெரிய பெரிய லீஃப் வர ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த டேப்லெட் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டேப்லெட் தான் கொடுக்கணும். பெரிய பிளான்ட்டுக்கு 2 டேப்லெட். பட் ஆனால் இது ஃப்ளவர் பூஸ்டர் தான். நம்மளோட லீஃபு பிளான்ட்டெல்லாம் ஹெல்த்தி ஆகிறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் மிக்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ வந்து இந்த ஃபர்டிலைசர் மிக்ஸ் இப்போ கொடுத்தது வந்து நம்ம ஸ்டாண்டிங் லீஃப் விட்ட பிறகு பிளான்ட்டுக்கு ரெகுலராக 15 days ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா இப்போ யூஸ் பண்ண பிறகு நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை வந்து 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா பிளான்ட் வந்து ஃப்ளாட்டிங் லீஃப் நல்லா பெருசு வர ஆரம்பிக்குது, இல்லைனா ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பிக்கும் போது மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் மடித்து அந்த பாட்டிங் மிக்ஸோட, தட் மீன் இப்போ நம்ம மண்ணெல்லாம் போட்டிங்கன்னா இந்த சுற்றிலும் தான் செடி வளரும். ஸோ இதோட சென்டரில் நம்ம இறக்கி வச்சு கொடுக்கணும். இது வந்து 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பிளான்ட் நல்லா வளரும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்டாண்டிங் லீஃப் விட்ட பிறகு இந்த ஃபர்டிலைசர் மிக்ஸை பேப்பரில் மடித்து 1/2 ஸ்பூன் நடுவில் இறக்கி வச்சு கொடுக்கணும். அடுத்த 15 daysல வந்து நம்மளோட ஒரு டேப்லெட் நம்ம இறக்கி வச்சு கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் மிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு 50 rupees தான் வரும். நீங்கள் வந்து டியூபர் கூடவே இது வந்து நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இது நடுவில் நான் சொல்லிவிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு சாயில் போட்டு காட்டிடுறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லாங் ஆகும். பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டப்பில் வந்து நம்ம வந்து மண் போட்டுட்டோம். நம்ம இன்னும் உரம் போட்ட வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ என்ன நம்ம பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு அந்த உரத்துக்கு மேலே இன்னொரு லேயராக, தட் மீன் மண்ணும் அந்த உரமும் மிக்ஸ் ஆகவே கூடாது. அடியில் போட்ட உரத்துக்கு மேலே இந்த மண்ணை வந்து கல் இல்லாமல் நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கல் இல்லாமல் கையில் அப்படியே பார்த்து நான் அப்படி தான் எடுத்தேன். உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகுன்றது அது காமிக்கல. ஜஸ்ட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு கையிலேருந்து அப்படியே கல் இப்படி வந்து இருக்குதுன்னா கல்லை வந்து இப்படி பெருக்கி நம்ம தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு பிடியாக மண்ணை வாரி அள்ளி தான் அதில் போட்டு எடுத்தேன். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அரிச்சு எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா, நம்ம இந்த மணலெல்லாம் அரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குதுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து மண்ணை வந்து கல் இல்லாமல் எடுக்கணும். அதுதான் முக்கியமானது. சில நேரம் மண் வந்து இப்படி கல் மாதிரி இருக்கும் நம்ம உடையும். அது இல்லாமல் கல் இல்லாமல் இருக்கணும். இல்லைனா க்ரோத் ஆகும்போது அது வந்து க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணிக்க. ஸோ கல் இல்லாத நல்ல மண், என்ன மண் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கும். க்ளே வேணும் அப்படின்னலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கார்டன் சாயில் தான் இது வரைக்குமே நான் பாட்டிங் பண்ணதுலேயே எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த கார்டன் சாயில் தான். க்ளே கூட வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா க்ளேலே பல டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம எடுக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் கண்டென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பிளான்ட் சில நேரம் அழுகியே போயிடுது. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து கார்டன் சாயில்னால் நம்ம நார்மலாக மரத்துக்கடியிலேருந்து கிடைக்கிற மண், அது வந்து ரோட் சைட்லேருந்து கூட நம்ம எடுக்கலாம். புல் முளைச்சிட்டு இருக்கிற இடத்துலேருந்து அப்படி எடுத்தாலே போதும். இல்லைனா உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கலன்னா நர்சரியில் ரெட் சாயில் வாங்க கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளே வந்து நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக தெரியல, சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியல. அது வந்து திரும்பவும் நம்ம வந்து பாட்டிங் பண்ண பிறகு ரீபாட்டிங் அப்பவும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே கட்டியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டியூபர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் டஃப்பாக இருக்குது. ஸோ அதனால் கார்டன் சாயில் பெஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் ரெட் சாயில் தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டப்பில் இருந்து ஹாஃப் தான் பாட்டிங் மிக்ஸ் இருக்கணும். சில பேர் இந்த அளவுக்குலாம் போடுவாங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயில் காலம் வரும்போது தண்ணி ஊற்றவே இடம் பத்தாது. இந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா மண்ணும் சூடாகிடும். ஸோ வந்து செடி அழுகி போய்டும். ஸோ கண்டிப்பாக இந்த டப்பிலிருந்து 1/2 டப்பு மட்டும்தான் பாட்டிங் மிக்ஸ் இருக்கணும். இந்த இடம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கணும். ஏன்னா செடி வளரும்போது இந்த அளவுக்காவது இது தூக்கிக்கும். ஸோ இந்த ஹாஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மண் வந்து இருக்கிற மாதிரியும் மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கணும். இதுக்கு கம்மியாகவும் போடாதீங்க, அதிகமாகவும் போடாதீங்க. கரெக்டாக டப்போட ஹாஃப் வரைக்கும் மண், அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுற இடம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வரைக்குமே போட்டு விட்ருவாங்க. செடி வளர்ந்த பிறகு அது இன்னும் ஒரு 2 inch மேலே எரிக்கும். அப்புறம் இவ்வளோண்டு இடத்துல தண்ணி ஊற்றினாலும் செடி வந்து மண் சூடாகி அழுகி போயிடுது. ஸோ இது வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த லெவல் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே நம்ம எப்படி டியூபரை ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். நம்ம இந்த மண்ணில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக சேராகிற மாதிரி இந்த மண்ணில் வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்படி குழச்சி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா தெளித்து விட்டு எடுக்க போகிறோம். இப்படி தெளித்து விட்டுட்டு நம்ம டியூபரை ப்ளேஸ் பண்ணுவோம். நல்லா தண்ணியை தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த டியூபரை எப்படி பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து நல்ல க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த க்ரோத் டிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த க்ரோத் டிப் கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இதை பிளானிங் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதை வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 2 டியூபர் மாதிரி தானே இருக்குது. ஸோ வந்து இது வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து வேணால் 2 டப் இருக்குன்னா 2 டப்பில் பிளான்டிங் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து ஒரே டப்பில் தான் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இதை செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் காட்டுறேன்.
பாருங்கள் இப்படி செப்பரேட் பண்ணி, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டியூபர் உடஞ்சி வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக பிளானிங் பண்ணலாம். இதோட க்ரோத் டிப் தான் உடஞ்சா கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் ஒன்றும் இல்லை, வேறு இடத்துல க்ரோத் டிப் இருந்ததுன்னா ஒரு க்ரோத் டிப் உடஞ்சாலும் நம்ம தண்ணியில் போட்டு வெயிலில் வைக்கும்போது இன்னொரு இடத்துலேருந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். ஸோ ஒரே ஒரு க்ரோத் டிப் இருக்கும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா 2-3 க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கும்போது பாருங்கள், இப்போ இங்கே முன்னாடி இல்லைனாலும் இங்கே கீழே இருக்குது இன்னொன்று. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டியூபர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் வந்தாலும் கொஞ்சம் பெரிய டியூபர்ஸ் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக க்ரோத்தும் கொடுக்கும், சீக்கிரமாக ஃப்ளவர் ஆகவும் செய்யும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை நான் வந்து 2 டிவைட் பண்ணி பிளானிங் பண்ணி காட்ட போகிறேன். இந்த டியூபரை பிளானிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைடில் வந்து இதை பிளானிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இப்படி பெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஒரு சைடில் தான் நம்ம எப்போவுமே டியூபர்ஸை பிளானிங் பண்ணணும். ஸோ ஒரு சைடில் இது வைக்கிறதுக்கு இவ்வளோ லெங்க்த்துக்கு இடம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக இப்படி ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் ரொம்ப ஆழத்தில் எடுக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உரம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக வந்து இப்படி ஒரு க்ரியேட் பண்ண ஸ்பேஸில் நம்ம வந்து இந்த டியூபரை வந்து இறக்கி வைக்க போகிறோம். கொஞ்சம் மண்ணை வந்து நம்ம இப்படி கவர் பண்ணி வச்சு விட்டுறணும். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அதில் லீஃப் இருக்குது. இந்த ரன்னரை வந்து நம்ம வந்து இந்த மண்ணில் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்பேஸில் வச்சு விட போகிறோம். ரன்னரில் இந்த போர்ஷன் கொஞ்சம் அழுத்தக்கூடாது. எப்போவுமே டியூபரை உள்ளே வச்சுட்டு அதை ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண இடத்துல தான் நம்ம வச்சு விடணும். ஸோ எப்போவுமே அழுத்துனிங்கன்னா இந்த ரன்னரோட இந்த இடம் உடையும். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மண் வந்து இப்படி கொஞ்சமாக இந்த குழச்ச மண் வந்து நம்ம வச்சு விட போகிறோம். லைட்டாக இந்த ஈரம் இருக்கிற மண்ணை வந்து இந்த குழ நம்ம தண்ணி ஊற்றினா அந்த மண்ணை வந்து இப்படி வச்சு விடணும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்பேஸுக்கு அப்படி மொல்லமாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம், இதோட க்ரோத் டிப் வந்து இங்கே இருக்குது. இந்த க்ரோத் டிப் வந்து கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். பார்த்துட்டிங்கன்னா இந்த ரன்னர் வந்து இப்படி போகுது. நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேரை வச்சு இந்த இடத்தையெல்லாம் நம்ம வந்து மண்ணில் செட் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து விட்ட இந்த மண்ணை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து இப்படி எடுத்து விட போகிறோம். எடுத்து விட்டு நம்ம இதை கவர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், இந்த இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாலுமே நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிட்டோம். ரன்னர் வெளியில் தெரியல. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சமாக வச்சு விடலாம். அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் வச்சு விடுங்க. இந்த இடம் வந்து கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும். இது வந்து தனியாகவே வளர்ந்து இதுவே உள்ளே இறங்கிக்கும். ஸோ இது வந்து நம்ம எதையுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இது வந்து மண்ணுக்குள்ளே கண்டிப்பாக புதைக்கக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுவோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த ரன்னரை இறக்கி வச்ச இடத்துல பார்த்துட்டிங்கன்னா க்ரோத் டிப் இல்லாத இடத்துல அந்த ரன்னர் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் வி ஷேப் ஒரு இதை வந்து இப்படி இறக்கி வச்சிட போகிறோம். இந்த ரன்னரை ஹிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இறக்கி வச்சுருவோம். இது வந்து நம்ம 2 இடத்துல கூட வைக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கூட வைக்கலாம். இது வந்து மேலே அப்படியே தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ வந்து ஒன்று நான் வச்சுட்டேன். இதையும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வச்சு விட போகிறேன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வைக்கணும். அவ்வளோதான். வந்து 2 இடத்துல வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து குச்சி நம்ம வச்சு விட்டுட்டோம். இதுக்கு மேலே தண்ணி தான் ஃபில் பண்ணி விடணும். இன்னொரு ரன்னர் இருக்கிறத நான் ஆப்போசிட் சைட்ஸில் வந்து பிளான்டிங் பண்ணிவிடுவேன். வச்சுட்டு காட்டுறேன் இதே மாதிரியே. இப்போ வந்து இன்னொரு டியூபரையும் இதோட ஆப்போசிட் சைடில் பிளான்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள், ரன்னரை முன்னே நான் காமிச்ச மாதிரியே வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த க்ரோத் டிப்பும் வெளியில் இருக்குது. நல்லா வந்து நான் மண்ணை வச்சு கவர் பண்ணிட்டேன். இந்த டியூபர் வந்து பாருங்கள், இங்கேருந்து இந்த ரன்னர் தான் வருது. எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இது இங்கே இருக்குது. 2 க்ரோத் டிப் வெளியில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி டியூபரை நம்ம எப்படி பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த க்ரோத் டிப் வந்து கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். நம்ம பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது பிளாக் போர்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்ப்ரவுட் பண்ண போடும்போதே இந்த பிளாக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ வந்து இந்த பிளாக் போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்ச டியூபரில் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அப்போவே விட்டுருங்க. ஸ்ப்ரவுட் பண்ண போடும்போதே அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து ஏதாவது திரும்பவும் சைட்லலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னா அதையும் வந்து இந்த பிளானிங் டைமில் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து நல்லாவே இந்த இடத்த சேர் மாதிரி குறைச்சி வச்சுருக்கிறோம். லைட்டாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப ஆழமாக எடுக்க வேண்டாம். அப்போ அடியில் இருக்கிற உரம் மிக்ஸ் ஆகிடும். எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த உரம் மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக பாசி பிடிச்சிக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு சன்லைட்டு கிடைக்காம அழுகியும் போகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இது கரெக்டாக வச்சுட்டேன்.
இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த growth tip வந்து எந்த காரணத்தை கொண்டும் மண்ணுக்குள்ளே போகவே கூடாது. இதுவாகவே வளர்ந்து அடியில் வந்து இறங்கிக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா இந்த growth ஆகிற இடம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ இடத்துலலாம் வந்து மண் கவர் பண்ண போகிறோம். சைடில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மண்ணை ட்ரையான மண்ணு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மேலே வந்து இப்படி வச்சு விட்றலாம். நான் சொன்ன மாதிரி growth tip இதுதான் வந்து இதோட growth tip. ஸோ இது வந்து கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மண் வச்சு விடுவேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஈரமான மண் தான். பாருங்கள், இப்போ growth tip வெளியில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து இதோட growth tip. இதுவும் வெளியிலே தான் இருக்கணும். ஸோ இதிலேருந்து லைட்டாக இந்த மண்ணை வந்து இந்த இடத்துல நம்ம வச்சு கொடுக்க போகிறோம். இந்த growth tip வெளியில் தெரிகிற மாதிரியே நம்ம வச்சுட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு நார்மலான ஏதாவது ஒரு செடியோடதோ இல்லை மரத்தோடதோ சின்னதாக இந்த மாதிரி ஒரு குச்சியை நம்ம எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து இவ்வளோ சைஸ் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இருந்தாலே போதும். இதை வந்து இப்படி வி ஷேப்பில் நம்ம வந்து இப்படி வளைச்சி எடுக்கிறோம். நான் இது உடச்சிட்டு காட்டுறேன். பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பச்சையாக இருக்கிற குச்சினா இந்த மாதிரி வளைக்கிற மாதிரி நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த growth tip இல்லாத இடத்துல வந்து இப்படி மண்ணில் இறக்கிடணும். இறக்கி இப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த டியூபர் வந்து ஃப்ளாட் ஆகாது. இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறோம். மித்தபடி இங்கே பெரிய கல்லெல்லாம் யாரும் தூக்கி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அடுத்தது தண்ணி வந்து கண்டிப்பாக நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். போர் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. இன்னும் எங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை, கார்ப்பரேஷன் வாட்டர் எங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மழை தண்ணி கலெக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா RO வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது 2 தான் ஆப்ஷன். போர் வாட்டரில் இந்த செடி வளராது. ஸோ இனிமேல் தண்ணி எப்படி விடுறதுன்னு நான் காட்டுறேன். அடுத்ததாக வந்து தண்ணி விடும்போது நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது. ஸோ வந்து இந்த மண் வந்து கலங்கி போயிடும். ஸோ மண் கலங்காமல் தான் வந்து நம்ம இதில் தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒன்று ஏதாவது பிளாஸ்டிக் கவரு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு செடியோட லீஃப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே லீஃப் வச்சு தான் காட்ட போகிறேன். லீஃப் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இது மேலே விட்டணும் நம்ம தண்ணியை. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மண் கலங்காமல் ஸ்லோவாக வந்து ஃபில் ஆகிடும். நான் காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி நம்ம வந்து மண் கலங்காமல் விட்டுறணும். பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாகவே இருக்குது. ஸோ இது வந்து தண்ணியோட லெவல், அது வந்து இதோட லீஃப் லெவலுக்கு தான் நம்ம விடணும். இப்போ வந்து லீஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ் தான் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் மட்டும் தண்ணியை விடணும். அதுக்கப்புறம் புதுசாக லீஃப் வந்து வளர்ந்து மேலே வர 1 இன்ச் நம்ம கிராஜுவலாக வந்து தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி டப்பை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் தான் விடுதுன்னா ஒரு 4-5 நாளைக்குள்ளார புதுசாக லீஃப் வந்து மண்ணிலேருந்து நமக்கு மேலே வரும். ஸோ வந்து அந்த இலை வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லாவே பெரிய லீஃப் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து புதுசாக மண்ணிலேருந்து வரணும். இந்த லீஃபை நான் சொல்லலை, புதுசாக வரும்போது 1 இன்ச் வந்து கிராஜுவலாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு நடுவில் ஏதாவது மழை வந்தது, டக்குன்னு டப்பு வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தண்ணியை குறைச்சி கொடுக்கணும். இந்த லீஃப் லெவலுக்கே தண்ணியை கொண்டு வந்துடணும். ஸோ இல்லைனா நம்மளோட பிளான்ட் அழுகி போயிடும். மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு டியூபர்ஸ் பிளானிங் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். மற்றபடி மழை டைமில் நம்ம வந்து பிளானிங் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே growth கிடைக்கும். பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லீஃப் லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இது போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி இருந்தாலே போதும். பாருங்கள், லீஃப் வந்து ஓரளவுக்கு மிதக்கிற அளவுக்கு இருக்குது. அதுவே போதும். ஏன்னா நிறைய லீஃப் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம நிறுத்திக்கலாம். நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், தண்ணி இப்படி கலங்காமல் தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றிட்டிங்கன்னா அடியில் இருக்கிற உரமெல்லாம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த லீஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து கரெக்டாக அப்படியே இதுவே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ வந்து அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம வந்து அசோலா போட்டு விட்டுறலாம். அசோலாவோட கலர் சேஞ்சை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து திரும்பவும் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பிளான்ட் வந்து அழகாக வளர ஆரம்பிக்கும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ பிளான்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஷெய்டில் யாரும் வச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட பிளான்ட் வந்து நல்ல வெயிலில் தான் வைக்கணும். இப்போ நான் இதை வந்து ஈவினிங்காக பிளானிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நல்ல மாடியில் வெயிலில் தான் இருக்குது. ஸோ நல்ல வெயில் வரும்போது தான் இந்த பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரும். ஸோ எல்லோரும் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் நிறைய பேர் வந்து இன்னுமே சொல்ல ஷெய்ட்லேயே வச்சுட்ருக்குறாங்க. வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்காதது தான் காரணம், பாதியை தான் பார்க்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேலேருந்து இது வெயிலில் தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் பிளான்டிங் பண்ண ஒரு டியூபரோட
பிளான்ட்டோட ரிவ்யூ தான் இது. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதில் வந்து லைட்டாக அந்த லீஃப்லலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளோட அசோலாவும் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் அசோலா ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், நம்மளோட பிளான்ட் வந்து ஒரு 5 டேஸில் இந்த மாதிரி புதுசாக லீஃப் வர ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து நம்மளோட பிளான்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதோட சிக்னல். இந்த மாதிரி லீஃப் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. தட் மீன் கொஞ்சம் ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 4-5 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி விடுங்க. அப்படி டெய்லி வந்து ஒரு 5 டேஸுக்கு பண்ணிட்டீங்கன்னா இந்த மண்ணில் இருக்கிற அந்த இதெல்லாம் தண்ணியிலே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பிளான்ட்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்மளோட பிளான்ட் வந்து இந்த ஃப்ளாட்டிங் லீஃப் அப்படியே வளர்ந்து ரவுண்டாக வளர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி நான் பிளான் பண்ண ஒரு செடி தான். பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப் வந்து பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போது ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதுவுமே ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு பட்டு வரும். பட்டு வந்துமே நம்ம தொடலாம் கூடாது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃப் வரும். சின்ன ஸ்டாண்டிங் லீஃப் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸ்டாண்டிங் லீஃப் கூடவே நம்மளுக்கு பட்டு வரும். இந்த மாதிரி அது ப்ளூம் ஆகும். ஒரு பட்டு வந்ததுன்னா 15 to 20 நாள் ஆகும் அது வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் ஆகி மலர்றதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட லாட்டஸ் டியூபர் பிளான்டிங்கோட கம்ப்ளீட் வீடியோ. எல்லோரும் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா பொறுமையாக பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் பிளான்ட்டை வந்து பிளானிங் பண்ணுங்கள். உங்கள் பிளானை வந்து நல்லா டேக் கேர் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் லீஃப் வரும்போதுலேருந்தே ஃபர்டிலைசர் கொடுங்க. எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் வரட்டும். உங்களோட பிளான்ட் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கட்டும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. பாய் பாய்.